Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 843 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பிக் மாமோட ஆளுங்க சாவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. அதுவும் சின்ன கீரல் கூட இல்லாம எல்லாம் அந்த ஸ்டெருசன் சமயக்காரன் பண்ண வேலை. இப்ப நம்மளுங்க ஏதோ அதிர்ஷ்டவசமா பிக் மாமோட கைக்குள்ள இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆனா இன்னும் அவ ஏரியால இருந்து எஸ்கேப் ஆகணும். சோ அதுக்காக ஸ்பிளிட் ஆகி கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. இங்க கேக்க பார்த்த உடனே பிக் மாமுக்கு வெட்டிங் கேக்கோட ஞாபகம் வந்துருச்சு. கண்ணெல்லாம் செவந்து போய் எங்கடா என் கேக்குன்னு பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டான். இப்ப மட்டும் அவ கேட்ட கேக் அவளுக்கு குடுக்கலன்னா கன்ஃபார்மா இங்க இருக்க எல்லாத்தையும் தின்றுவான். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ஏன் அவளை பார்த்துட்டு அவளோட பசங்க பிள்ளைகளை மிரண்டுருவாங்க. ஏன்னா இந்த நிலைமையில அவளை தடுக்கிறதா இல்ல நம்ம ஸ்டார் ஹேட் பைரட்ஸை பிடிக்கிறதா. சோ இப்ப அவங்களுமே மாட்டிட்டாங்க. ஸ்மூத்தி அந்த ஒப்பேராவை பிடிச்சி வண்டியா திட்டுவான். ஏன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே இவன் தான் மூல காரணம். அவங்க தான் தப்பிச்சிட்டாங்கல்ல. அந்த மேட்டரை ஒழுங்கா சொல்லியிருந்தா இவங்க கொஞ்சம் அலாட்டா இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு பஞ்சாயத்து பெருசா இருக்காது. ஆனா அவன் பொய் சொன்னதுனால தான் இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையே. எதுக்குடா பொய் சொல்லி நம்ம ஃபேமிலிக்கு துரோகம் பண்ண சொல்லும்பா. எனக்கு ஒண்ணுதான் புரியல. எப்படி இருந்தாலும் ஸ்டார் ஹேட் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி என்னைக்கும் ஒரு நாள் தெரியதான் போகுது. இவன் எதுக்கு தேவையில்லாம போய் சொன்னான். உண்மையாவே சொல்லிருக்கலாமே. இப்ப தொக்க மாட்டிட்டானா இனிமேட்டு நீ எங்க ஓடுனாலும் சரி உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீ பண்ண பிரச்சனையை நீ தான் பொறுப்பேத்துக்கணும்னு பிக் மாமா எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண சொல்லுவா. இவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரெயிட்டா அவன் முன்னாடி போய் நின்னுட்டு ஆத்தா உன்கிட்ட பேசணும்னு போய் நிப்பான். ஏண்டா நானே கோர பசியில வந்துகிட்டு இருக்கேன், நீ ஏன் வழியிலேயே குறுக்க வரியான்னு கொல்ல காண்டாவா. அடுத்து என்ன பண்ணான்னு நம்ம தனியா சொல்லவா வேணும். அப்படியே கட் பண்ணி ஜெர்மா கிங்டம் காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். அவங்க இச்சிஜி நிஜி அவங்க இவங்கன்னு எல்லாத்துக்கும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. யாருமே பிக்கப் பண்ணல. வெளியில வந்து பார்த்தா பிக் மாமோட பைரட்ஸ்ங்க எல்லாம் ரவுண்ட் கட்டி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மா கிங்டத்தை நாங்க தான் டேக் ஓவர் பண்ண போறோம்னு அட்டாக் பண்ண போவானுங்க. அப்படியே கட் பண்ணா பெஜியும் ஸ்டார் ஹேட்ஸும் இப்ப ரெண்டு டீமா பிரிஞ்சு போனாங்க. இப்போ ஸ்டார் ஹேட்ஸ்ல ரெண்டு டீமா பிரிறாங்க. சாப்பரும் ப்ரூக்கும் டாட் சப்மரீன் அந்த பக்கமா இருக்குது, தௌசண்ட் சன்னி இந்த பக்கமா இருக்குது. அவங்க அதை எடுத்துட்டு நேரா கப்பலுக்கு வந்துருவாங்க. அதை எடுத்துட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். சரி ரைட்னு பயங்கரமா பிளான் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இந்த கிறுக்கு பையன் இன்னுமே கிளம்பல. அங்கேயே நின்னுட்டு ஏய் நான் போறேன்னு கத்திட்டே இருப்பான். எதுக்குன்னா இவனோட ஹெல்ப் கேட்பாங்கன்னு. ஆனா யாரும் அதிக கூட இல்ல. ஒரே அசிங்கமா போச்சு குமார். ஆனா அதையும் பொறுப்பெடுத்தாம இனிமேட்டு நான் ஃப்ரீ பேர்ட், என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன், என்னோட ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படி இப்படின்னு ஜாலியா லூசு மாதிரி கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் இவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. அத்தனை பேருமே ஒண்ணு கூடி ஸ்டார் ஹேட்ஸை ஒரு வழி பண்ணி ஆகணும்னு கொலை வெறியில இருக்காங்க. ஏன்னா பிக் மாமோட டீ பார்ட்டி இது வரைக்கும் இந்த அளவுக்கு கேவலமா மோசமா போனது இல்ல. தர மட்டமாயிட்டு போயிட்டானுங்களே. வெறும் டீ பார்ட்டினா கூட பரவாயில்ல, மேரேஜையும் நாசம் பண்ணிட்டானுங்க, வெட்டிங் கேக்கையும் நாசம் பண்ணிட்டானுங்க, கோட்டையையும் ஒரு வழி பண்ணிட்டானுங்க. வென்ஸ்மோக்க காலி பண்ணி அவனோட டெக்னாலஜி எடுத்துக்கலான்னு பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட் ஆகி போச்சு. அண்ட் பெஜி கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டான். அதுவும் எதுக்கு, பிக் மாம கொல்றதுக்காக. எப்படி அடுத்தடுத்து எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. டமகோக்கு பெஜியோட எபிலிட்டி ரொம்பவுமே பிடிக்கும். சொல்ல போனா அவனோட ஃபேன் இவன். ஆனா அவனே இப்படி பண்ணிட்டானான்னு காண்டாவான். இதெல்லாம் விட அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸே கடைசியா ஒரு பிளாஸ்ட் ஆச்சுல, அதுதான். அதை யாரு பண்ணா, எதுக்கு பண்ணா, எப்படி பண்ணானே தெரியல. எல்லா முட்டா பீஸுகளும் மேலதான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. யாருமே தப்பிச்ச மாதிரி தெரியல. கீழே வெடிச்சிருக்குன்னா ஒருவேளை சூசைடல் அட்டாக்கா இருக்குமோன்னு ஒரு சின்ன குழப்பம். ஆனா இதுல ஒரே ஒரு மிஸ்ட்ரி மட்டும் சால்வ் ஆயிருக்குது. என்னன்னா டீ பார்ட்டி அப்போ எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸுமே ஒர்க் ஆகல. எல்லாத்தையும் ஜாம் பண்ணிருக்கானுங்க. அந்த வேலையை பார்த்ததே பெஜியோட ஆளுகளும். இந்த டமகோ இருக்கானே அவன் பயங்கரமான ஆளு. ஏன்னா அந்த சன் பைரட்ஸ் எல்லாம் ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து நின்ன மாற்ற அவன் கரெக்டா சொல்லுவான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பெக்கோம்ஸ் தான் சொல்லியிருப்பான். ஃபிஷ்மேன் பைரட்ஸ் எல்லாருமே பேக் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க, அதுவும் இந்த வழியா தான் போனாங்க அப்படி இப்படின்னு. அதான் டீம் ஆளுகள் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு ஜிம்பாய் அந்த அளவுக்கு தைரியமா நின்று சண்டை போட்டிருக்கான். அதுவும் எப்படி பிக் மாமுக்கு முன்னாடியே உட்காந்து உங்க பைரட்ல இருந்து நான் விலகி ஸ்டார் ஹேட் கூட போய் சேர்றேன்னு வேற கெத்தா திமிரா சொல்லிட்டு போனான். எந்த ஒரு பயமும் இல்லாம. இப்பதான் நம்ம ஆளுக போட்ட பிளான் எல்லாமே ஒன்னொன்னு அவங்களுக்கு புரிய வருது. அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் சேஃப்டியா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஜிம்பாய் வந்து டீல் பேசியிருக்கான். அதுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. இப்ப இவங்க ட்ரூப் ஆளுங்க எல்லாம் ஸ்டார் ஹேட்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெர்மாவை அட்டாக் பண்றதுக்கும் ஆள் அனுப்பியாச்சு. இனி அவங்க அம்மாவை எப்படியாச்சும் அவங்க தடுத்தாகணும். அப்போ கட்டகுரி ப்ரூலிய ஹெல்ப் கூப்பிடுவான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வர்றேன். அந்த ஸ்டார் ஹேட்ஸை என் கையாலேயே பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். அவங்க நீ என்னென்ன குடும்பப்படுத்தினாங்க தெரியுமான்னு அந்த கிச்சி மூட்டினது, உருவத்தை மாத்த சொன்னதெல்லாம் ஒரு கொடுமையா பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு கொடுமைன்னா அப்ப தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் மாட்டினா என்ன பண்ணுவா, தூக்கி போட்டு வாயிலே மிதிக்க மாட்டா. அதெல்லாம் மட்டும் இனிக்கும் போல என்ன வச்சே எங்க அம்மாவை கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க, அவங்கள நான் நசுக்காம விட மாட்டேன்னு ஓவர் பில்டப். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவளுக்கு இன்னும் ஆப்பு பயங்கரமா இருக்குது. அது தெரியாம புள்ள வளரிட்டு இருக்கா. கட்டகுரி நான் ஸ்டார் ஹேட்ஸோட தலையை வெட்டி அம்மா கிட்ட கொடுக்காம விட மாட்டேன்பா. ஏன்னா இவங்க போட்ட பிளான் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க பிக் மாமுக்கு ஒரு பெரிய த்ரெட் தான். எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கானுங்களே. அதனால சட்டு புட்டுன்னு காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி டம்மு 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 டம்முன்னு சவுண்ட்
சவுண்டு. ஸ்மூத்தி எல்லா வழியும் விட்டு ஓடுங்க ஓடுங்கன்னு காட்டு கத்துவா. ஏண்டா என்னாச்சுன்னு கேட்டா அங்க பிக் மாம் கொலவெறியோட வந்துகிட்டு இருக்கா. அவ வரத பார்த்தோனே எல்லாம் மிரண்டுருவாங்க. அவ வெட்டிங் கேக்குன்னு சொல்லி வழியில இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அவன் நார்மல் கையில அடிச்சாலே பூமி தாங்காது, இதுல ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க குழிய தோண்டி நம்மளே போய் படுத்துக்கலான்னு. ஆனா தோண்டி வந்து கேட்பாலே. சோ இப்ப தொக்கா மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி பிக் மாம தடுக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.